எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாஷினி ஃபாத்திமா and welcome back to my YouTube channel The Life of Bash. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த வீடியோ யாருக்காச்சும் எங்கேயாச்சும் உதவும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல நம்ம இதாகணும் அதாகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், இந்த ஜாப் தேடணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், நிறைய நிறைய விஷயம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம யோசிக்காத ஒரே விஷயம் is how proud we are as Indians. And நம்ம ஹோம் கண்ட்ரி எவ்வளோ முக்கியம், நம்ம ஹோம் கண்ட்ரி எவ்வளோ அழகா டெவலப் ஆகுது, அது நம்ம கண்ணு முன்னாடியே ஆகுது. நம்ம ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் டு see this beautiful developmentன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க எல்லாரும் மாதிரியும் தான் நானும். நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஒரு ட்ரீம் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. பட் எனக்கு கிடையாது. நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரே ரீசன் என்னன்னா, கோவிட் ஹேப்பன்ட் வெஸ்ட் இந்தியாவுக்கு அப்புறமா. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு என்ன எதுல ஃபோக்கஸ் பண்றதுன்னு தெரியல. அண்ட் அந்த டைம் தான் நான் கிராஜுவேட்டும் ஆனேன். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் வி ஹாவ் டு ஸ்பைஸ் திங்ஸ் அப் இல்லையா நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வெளிநாடு போகணும்னு யூகே அண்ட் அயர்லாந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ரெண்டுத்துலயும் ஆஃபர் வந்துச்சு. பட் எனக்கு பிடிச்ச கண்ட்ரி யூகேன்றதுனால நான் வந்துட்டேன். விசா அப்ளை பண்ணேன், டெஸ்ட் எழுதினேன், IELTS எழுதினேன், இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணேன், ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டோம், விசா வந்துடுச்சு. ஓகே, எனக்கு அந்த ஹோம் மிஸ் பண்ணுவோன்னு எனக்கு ஹிட் ஆகலை. பட் நான் வரத்துக்கு ஒரு 2 weeks முன்னாடி ஐ ஸ்டில் ரிமெம்பர், அப்படியே அந்த நம்மளுடைய ரூம்ல இருக்க பெட்ல படுத்தாலே ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். ஐயோ, இன்னும் 7 days தான் இருக்கு, 6 days தான் இருக்கு, இங்க இருந்து போயிடுவோமே. என்னமோ நம்ம வேர்ல்டே இந்த எர்த்ல இருந்து வேற வேர்ல்டுக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபார் பீப்புள் அவங்க லைஃப்லயே இந்த விஷயம்லாம் பிளான் பண்ணல, டக்குன்னு அமைஞ்சிருச்சுன்னா, எனக்கு ஃபீலிங் எல்லாமே தாண்டி ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம லைஃப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் நம்மள ப்ரௌடா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்போட ஐ டுக் தி ஸ்டெப். இந்த வீடியோ ரொம்ப டச்சியான சப்ஜெக்ட். நான் இந்த டாபிக் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது இது எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு. பட் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னொரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது கியூர் பண்ணுமா ஹோம் சிக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் அந்த ஹோம் சிக்னஸை கொஞ்சம் குறைக்குமா, கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குமானா கண்டிப்பா. ஸோ என்ன மாதிரி இருக்க உங்க எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யாரா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு தி வீடியோ. ஹோம் சிக்னஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். வேற நாட்டுல கடல் கடந்து thousands of miles கடந்து நீங்க போயிருக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் 2 days சூப்பர் ஜாலி, நம்ம இந்தியால இல்ல, நம்ம வேற நாட்டுல இருக்கோம், மாஸ் பண்றோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். பட் ரியாலிட்டி என்னன்னா, நீங்க பிறந்த நாட்டை விட்டு உங்களோட லைஃப் எங்க இருந்துச்சோ அந்த லைஃபே எடுத்து நீங்க வேற லைஃப்க்கு வேற நாட்டுல நீங்க வைக்கிறீங்க. இங்க நீங்க ஒரு புது நியூ பார்ன் பேபி தான். ஸோ அந்த பேபி என்னென்ன கத்துக்குது, அந்த குட்டி குட்டி குழந்தை என்ன கத்துக்குது, அது இவ்வளவு பெருசா வளர அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் அது பேரும் தான் ஹோம் சிக்னஸ். நம்மளுடைய நாட்டை எவ்வளவு மிஸ் பண்றோம், அந்த நாட்டை நம்ம மிஸ் பண்றதுனால இங்க இருக்கும் போது நம்ம மென்டல் ஹெல்த் எப்படி பாதிக்குது, அந்த விஷயம் பத்தி தான் நம்ம பேச போறோம். நாட் ஓன்லி மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஹெல்த் இன் ஜெனரல், இத பத்தி தான் நம்ம பேச போறோம். ஐ டோன்ட் நோ, எல்லா வீடியோவும் நான் டக்குன்னு எடுத்துருவேன். பட் இந்த வீடியோ கொஞ்சம் எனக்கு கொலாப்ஸ் ஆகுது. எனக்கு யூகே வந்த உடனே ஹோம் சிக்னஸ்லாம் இல்லைங்க. எனக்கு இந்தியால இருக்கும் போதே நான் இந்தியாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு எப்போ விசா கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்களோ அப்போல இருந்தே நான் இந்தியால இருந்தாலும் ஐ ஃபெல்ட் லைக் ஐ எம் நாட் இன் இந்தியா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இந்தியா என் கையை விட்டு போற மாதிரி, நான் அந்த நாட்டுல இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லிட்ரலி சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, ஐ யூஸ் டு கவுண்ட் இன்னும் எவ்வளோ மீல்ஸ் இருக்கு இந்த வீட்டில், இன்னும் எவ்வளோ ஸ்லீப் நம்ம இங்கே பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வேற கண்ட்ரியில இருப்போம், வேற மக்களை பார்க்க போறோம், இந்த ஃபேஸஸை நம்ம இன்னும் எவ்வளோ டைம் பார்க்க போறோம் நம்ம லைஃப்ல, அந்த மாதிரி எல்லாம் இருந்த நாட்கள் ரொம்ப 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 ஆங்ஷியஸா ஃபீல் பண்ணேன். ஃபார் ஷூர் 100% நீங்க எல்லாருமே நோ மேட்டர் வாட் ஏஜ் யூ ஆர் நீங்க அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இங்க வந்த உடனே நான் சொன்னேன் இல்லையா, இந்தியால இருக்கும்போது எனக்கு ஹோம் சிக்னஸ், இங்க வந்த உடனே ஹோம் சிக்னஸ். நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் சோஷியலைஸ் ஆனேன். சோஷியலைஸ் ஆகுறதுனா நீங்க இப்ப போய் யார்கிட்ட பேசுங்க, ஹாய் இதான் நம்பர் வாங்குங்க, அந்த விஷயம் இல்ல. பெஸ்ட் 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 ஐடியா ஐ கேன் கிவ் இஸ் think of yourself as a blank page. லைக் நீங்க ஒரு புது பேஜ்,
உங்க கேரக்டர் என்னன்னு யாருக்கும் தெரியாது, உங்க பேர் தெரியாது, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்க அப்பா அம்மா யாரு, எதுவுமே தெரியாது. அவங்க வந்து உங்களை இப்ப பாக்குறாங்க, அப்படிதான் நீங்க போர்ட்ரே ஆக போறீங்க அவங்க லைஃப்ல. அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது இன்டர்வியூல யாராச்சும் பெரிய ஆளை பார்க்க போறோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பட் எங்க நீங்க உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் அவங்க பார்க்க போறீங்கன்னா அதான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் எப்ப ஆக்டிவா ஃபீல் ஆவேன்னா நான் காஃபி குடிக்கும் போது தான் ஃபீல் ஆவேன். ஸோ எப்பவுமே நான் இப்ப ஏதாவது கிளாஸ் போறேன், ஏதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஏதாவது இன்டர்வியூவரை மீட் பண்றேன், இல்லைன்னா பெரிய ஆள் யாராச்சும் மீட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஐ யூஸ் டு ஹாவ் லைக் காஃபி லைக் என்ன உங்களுக்கு வந்து என்ன ட்ரிங்க் பிடிக்குமோ, அதுக்கு நான் ஆல்கஹால் இல்லைங்க, பட் லைக் என்ன ட்ரிங்க் உங்களுக்கு பிடிக்கும், எது வந்து எனர்ஜைஸ்டா வச்சிருக்குமோ அந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. இது வந்து காஃபி மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது, காஃபி டீயா இருக்கணும்னு தான் கிடையாது. ஒரு லாங் ரன் போனா நிறைய பேருக்கு வந்து ஒன்று எனர்ஜைஸ்டா இருக்கும். ஒரு குட் நைட் ஸ்லீப்புக்கு அப்புறமா நிறைய பேருக்கு எனர்ஜைஸ்டா இருக்கும். அண்ட் சில பேருக்கு ஜஸ்ட் எதை பத்தியும் திங்க் பண்ணாம ஒரு பாட்காஸ்ட் கேட்டா எனர்ஜைஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ காலையில எழுந்த உடனே அதை ட்ரை பண்ணிட்டு நீங்க வெளில போய் பாருங்களேன், உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். எஸ்பெஷலி காஃபி குடிக்கிற பர்சனா இருந்தா ஒரு காஃபி இல்லைங்க, 2 காஃபி குடிச்சிட்டு நீங்க வெளில போய் பாருங்க, செம்ம எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. பட் சில பேர் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்ஷியஸா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணி எது பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 நான் என்ன பண்ணேன்னா, மை ஃபேவரட் பார்ட்டி. பார்ட்டிஸ் நிறைய அட்டென்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட ஸ்டூடெண்ட் அகாமடேஷன்லயே வந்த உடனே ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, யூனில ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, நிறைய பார்ட்டி இருக்கு. இப்போ நீங்க ட்ரிங்க் பண்ணாத பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க பார்ட்டிக்கு போகணும், ட்ரிங்க் பண்ணணும், இது வந்து கம்பல்சரி அப்படியெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. எல்லாமே இங்க நீங்க வந்து ஒரு அடல்ட் தான். ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிங்க் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ட்ரிங்க் பண்ணாமலும் நம்ம சோஷியலைஸ் பண்ணலாம். சோஷியலைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்ப யார்ட்டையும் ஒருத்தவங்கள்ட்ட நீங்க பேசிட்டே இருக்கீங்க, உங்களையே நீங்க பிஸியா வச்சுக்கிறீங்க, பாட்டு கேட்கறீங்க, டான்ஸ் ஆடுறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க உட்காந்து ஹோம் மிஸ் பண்ணுவீங்கன்னா கிடையாது. ஏன்னா உங்க ஃபோக்கஸ் எல்லாம் இங்க இருக்கும், பிசிக்கல் அட்டென்ஷன்ல. சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்ட்டிஸ் போகாத பர்சனா இருந்திருந்தீங்கன்னா, இல்லைன்னா சென்னையில நான் பார்ட்டி பண்ணிருக்கேன், இந்தியால பார்ட்டி பண்ணிருக்கேன், எனக்கு பார்ட்டிஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூகேல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா யூகேல ஐ திங்க் த அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி லைக். நான் எப்பவுமே பார்ட்டினா வந்து ஃபர்ஸ்ட் ஓகேன்னு சொல்ற பர்சன் நானா தான் இருப்பேன். ஸோ நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இட் வில் ஜஸ்ட் மேக் யூ ஃபீல் ஹாப்பி அண்ட் ஜாலி. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. நம்ம இந்தியால இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க. அப்படி நீங்க சப்போஸ் சில பேர் வெளில போயிட்டே இருப்பீங்கன்னா உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் வெளில போயிட்டே தான் இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க வந்த உடனே உங்களை வந்து நிறைய காசு போட்டு உங்களுக்கு லோன் எல்லாம் எடுத்து உங்க வீட்டுல இருந்து அமுச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து நீங்க இதுல இருக்க மேக்சிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு தான். 4 செவத்துக்குள்ள இருக்கவா நம்ம அவ்வளவு காசு போட்டு இந்தியால இருந்து இவ்வளவு தூரம் வரோம்? Just think about that. Number 4, societies. நம்ம யூனிவர்சிட்டியில நிறைய சொசைட்டிஸ் இருக்குங்க. என்னோட யூனிவர்சிட்டியில தமிழ் சொசைட்டில இருந்து, இந்தியன் சொசைட்டில இருந்து, டான்ஸ் சொசைட்டில இருந்து, ஏன் டேலர் ஸ்விஃப்ட் சொசைட்டிஸ் கூட இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சொசைட்டிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த பிடிச்ச சொசைட்டிஸ் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சொசைட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு ஈவெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அண்ட் டெய்லி உங்களுடைய கேலண்டர்ல ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈவெண்ட்டாவும் இருக்கும். அது வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைக்க, அந்த மாதிரி விஷயத்துலயும் உதவும். நம்பர் 5, ஜிம். ஜிம்னு இல்ல, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் ஓகே தான். சில பேருக்கு யோகா பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்றது பிடிக்கும், சில பேருக்கு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் இல்லைன்னா ஜாகிங் போக பிடிக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சோ அந்த விஷயத்த பண்ணிட்டு வந்து பாருங்க. உங்க பாடியே வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஸோ தட் நீங்க அடுத்த டேக்கு நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கும் நீங்க வந்து வீட்லயே தூங்கி தூங்கி எழுந்துச்சு ஒரே அந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு எப்போ விடியுது எப்போ இதாகுதுன்னே தெரியாம நீங்க இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்த உடனே உங்களோட ஸ்டடீஸை மட்டும் பார்க்க கூடாது, உங்க பிசிக்கல் ஹெல்த்தும் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். நம்பர் 6, பேசுங்கப்பா. என்கிட்ட பேச சொல்லல, உங்க அம்மா அப்பாட்ட, யாரை மிஸ் பண்றீங்களோ அவங்கள்ட்ட, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட,
உங்க தங்கச்சிட்ட, உங்க அண்ணாட்ட எல்லார்ட்டயுமே பேசுங்க. ஐ நோ இங்க இருக்க நெறைய பேர் வந்து அவங்க அம்மா அப்பாட்டலாம் முன்னாடி அவ்ளோ அளவுக்கு பேசியிருக்க மாட்டீங்க. இங்க வந்தோனே ஒரு மாரி கூச்சமா இருக்கும். என்னடா டெய்லி கால் பண்ணணுமா? என்ன பேசுறது? அப்படின்னு. நீங்க கால் பண்ணாலே வந்து உங்க மைண்டே ஃப்ரீ ஆகும். நான் எங்க அம்மா அப்பாட்ட எவ்ரி சிங்கிள் டே பேசுவேன். நான் கால் பண்றேனோ இல்லையோ அவங்க கால் பண்ணிருவாங்க. டைமிங்ஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். பட் டைமிங்லாம் பிளான் பண்ணிக்கோங்களேன். இல்லன்னா நீங்க எழுந்துக்கும்போது அவங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்க. இல்லன்னா நீங்க கால் பண்ணுங்க. நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. ஃபேமிலிட்ட நீங்க பேசினாலே யூ வில் ஃபீல் சோ ஹாப்பி. நம்பர் 7, ஹேவ் சம்திங் டு ஈட். நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸோ சரி, இந்தியன் ஃபுட்டோ சரி, எப்பவுமே வீட்ல 1, 2 வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹோம் சிக்னஸ் வரும்போதெல்லாம் நான் வீட்லயே தான் இருக்க போறேன். நான் எப்பவுமேலாம் வெளில போயிட்டு இருக்க மாட்டேன். வீட்லயே தான் இருக்க போறீங்கன்னா, அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ருசி இல்லையா? அந்த ஹோம் ஃபுட்ட சாப்பிடுறது, அந்த தமிழ் படத்த பார்க்குறது. ஸோ அந்த மாரிலாம் நீங்க அழகா வந்து நெனச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீலிங் சோ சேட் தட் நீங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் கடந்திருக்கீங்கன்றதோட, பாத்தியா நான் இங்க இருக்க வெளிநாட்டுல இருக்கேன். ஆனா எனக்கு வந்து ருசியா சாப்பாடு வருது. நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு, நம்ம இந்தியன் சாப்பாடு வருது. நான் படம் பார்க்குறேன். தமிழ் படமா இருக்கு. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். எல்லாரும் தமிழ் பேசுறவங்க அப்படின்னு நெனச்சு நீங்க ஜாலியா இருக்கலாம். சோ இது எல்லாமே வந்து ஒரு குவிக் ரொம்ப ஸ்மால் விஷயம் தான். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நினைக்கலாம், இதெல்லாமா? இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு. பட் இங்க இருக்கவங்க ஹோம் சிக்னஸ் ஃபீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்ம பண்றதுக்கே நம்மளுக்கு எவ்ளோ மனசு எடுக்கும், எவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. நம்பர் 8, இப்பதான் சொன்னேன் மூவி. நம்மளுக்கு பிடிச்ச தமிழ் மூவியோ, ஹிந்தி மூவியோ, மலையாளம் மூவி, எந்த மூவியா இருந்தாலும் அந்த மூவிய பார்த்துட்டு ஒரு சாம்பார் சாதமோ, தயிர் சாதமோ, ரச சாதமோ, பிரியாணியோ சாப்பிட்டுட்டே அந்த மூவிய பார்க்குற ஒரு சுகமே ஒரு சுகம் தான். அத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. லைக் என்ன மாரி தான் நீங்க சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. அதுவும் மெயினா எனக்கு பிடிச்ச மூவி வந்து நண்பன். நான் எப்போ நண்பன் பார்த்தாலும் அடுத்த நாள் வந்து எனக்கு அவ்ளோ ரெஃப்ரெஷ்டா இருக்கும் மைண்டு. நம்பர் 9, டூ சம்திங் யூ லைக். உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், நான் வீட்டை மிஸ் பண்றேன், அழுதுட்டே தான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழுதாதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும்னா இட்ஸ் ஓகே, பண்ணுங்க. அழுகுறதுன்றது வந்து தப்பே கிடையாதுங்க. பட் அதிலேயே இருக்க வேண்டாம்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க ஃபீல் பண்றீங்க, நான் வீட்ட விட்டு வந்துட்டேனே, என்ன இவ்வளவு தூரம் எனக்கு இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நெறைய பேரு. அவங்க டிகிரி எல்லாம் வாங்கிட்டாங்க. பட் ஸ்டில் கூட நான் மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, "ஐயோ! ஏன் இங்க வந்தேனே தெரியல சிஸ்டர். அவ்ளோ காசு கட்டி வீடெல்லாம் வித்துட்டு வந்துட்டேன். இங்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் யூ ஷுட் ட்ரை. எங்கேயாச்சும் எப்பவாச்சும் ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க எடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஃபெயில் ஆகுறீங்களோ, சக்சஸ் ஆகுறீங்களோ, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேனே அப்படின்னு இருக்கும். எப்பவுமே குவிட் பண்ணாதீங்க. சில பேர் வந்து வந்த உடனே ஒரு 3 மந்த்ஸ்லயே எனக்கு ஹோம் சிக்னஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் போயிருக்காங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கிடைச்ச பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ளோ பேரு நம்ம இந்தியால இந்த மாரி வேற வேற கண்ட்ரி வந்து படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம அத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயமா இருந்தாலும் குக் பண்றதோ, அழுவுறதோ, சிரிக்கிறதோ, எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும். எனக்கு வந்து வெளில போய் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண பிடிக்கும். எனக்கு மூவி பார்க்க பிடிக்கும். மூவி இன் சென்ஸ் நெறைய இந்தியன் மூவிஸ் வந்து யுகேல ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தியேட்டர்ல போய் நான் மட்டும் உட்கார்ந்து பாப்கார்ன் வாங்கிட்டு அந்த மாரி பண்றது பிடிக்கும். அப்படி இல்ல ஒன் டே ஃபுல்லாவே எனக்கு ஒரு மாலுக்கு போறதோ, இல்லன்னா வாக் போறதோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் மை செல்ஃப். ஸோ அந்த மாரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, தூங்க பிடிச்சா கூட தூங்குங்க. பட் மேக் ஷூர் வென் யூ கம் பேக் யூ ஆர் ரெடி ஃபார் த ஹஸல். நம்பர் 10, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்களுடைய க்ளோஸ்ட் ஒன்ஸ், உங்க ஃபேமிலியோ, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி யார்ட்டயா இருந்தாலும் உங்களுக்கு ஹோம் சிக்கா ஃபீல் பண்றேன் மம்மி, எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் நெனச்சுக்கிட்டே இருக்கேன், உங்கள தான் நெனச்சுக்கிட்டே இருக்கேன், இந்தியா நெனச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாரி இருக்கீங்கன்னா, மனசு திறந்து பேசுங்க. நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, யாருக்குமே தெரிய போறதில்ல. ஏன்னா, நீங்க தான் வந்து உங்க லைஃப மாத்திக்கிட்டு வேற ஊர்ல போய், வேற நாட்ல போய் உங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க இல்ல. சோ என்னைக்குமே நம்ப அவங்கள நெனச்சு ஃபீல் பண்றோம்னா, நம்ப அவங்க கிட்ட சொல்லி தான் ஆகணும். நம்ப சொல்லனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நெனச்சுட்டு இருப்பாங்கன்னா, என் பொண்ணோ, பையனோ வேற நாட்ல போய் இருக்காங்க, ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு என்னைக்காச்சும் இந்த மாரி ஃபீல் பண்றீங்கன்னா, உங்க அம்மா அப்பாட்ட பேசுங்க. அம்மா அப்பாட்ட பேச உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்குன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டயோ, இல்லன்னா அண்ணா தம்பிட்டயோ, தங்கச்சிட்டயோ யார்ட்ட வேணாலும் பேசுங்க. உங்களுக்கு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண கூட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா ரொம்ப ஃபீல் ஆகுது. ரொம்ப சேடா, டிப்ரஸ்டா ஃபீல் ஆகுது.
அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்க்ரீன் இல்லைன்னா வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்களாம் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க கிட்ட வந்து உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா யூகேல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டு லிசன் டு யூ. நீங்க சொல்றத கேட்பாங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து உங்கள்ட்ட இது பண்ணு அது பண்ணு, இந்த மெடிகேஷன் எடு, இந்த ஆப்ரேஷன் பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டா மறக்காம அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட யூனிவர்சிட்டியில பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் டேன்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நாங்க போகும்போது தான் நான் வந்து என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நிறைய இந்த மென்டல் ஹெல்த் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் இந்தியாவில் கூட அதை பத்தி அவ்வளோ கத்துக்கல. பட் நான் யூகே வந்தோடனே மென்டல் ஹெல்த்தே வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மென்டல் ஹெல்த்காக. நான் அதெல்லாம் பார்த்த உடனே அதுக்குன்னே ஃபேர் வச்சு தேர் ஆர் பீப்புள் நீங்க அங்க போய் உட்காந்து அவங்க கிட்ட லிட்ரலி பேசலாம். லைக் பாட்ஸ்ல உட்காந்து பேசலாம். ஏன்னா உங்க ஃபேஸ் கூட காட்ட வேணாம், ஜஸ்ட் கால் தேம் அண்ட் அவங்க கிட்ட பேசலாம். அவங்களாம் வந்து ஒரு வர்ச்சுவல் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நேர்லயே பார்க்குற ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் இருந்தா கண்டிப்பா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இனிமேட்டு சொல்ல போறதெல்லாம் வந்து ரொம்ப சில்லியான விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னா நல்லா தூங்குங்க, கொரட்டை விட்டு தூங்குங்க, நல்லா சாப்பிட்டு 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 தூங்குங்க. பட் பரீட்சையிலயும் பாஸ் ஆயிடுங்க. எனக்கு அப்போ முக்கியம் பிகிலு. மியூசிக் பாட்டு கேளுங்க. எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, எங்கேயா போயிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு தமிழ் பாட்டோ, உங்களுக்கு மலையாளம் பாட்டோ, ஹிந்தி பாட்டோ கேளுங்க. உங்க யாருக்காச்சும் கிராட்டிடியூட் ஜேர்னல் அது மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜஸ்ட் டூ இட் ஆர் ட்ரை இட் அவுட். லிசன் டு பாட்காஸ்ட். மெல் ராபின்ஸ் பாட்காஸ்ட், ஜெய் ஷெட்டி பாட்காஸ்ட், பாபி லீ பாட்காஸ்ட், நிறைய பாட்காஸ்ட் நான் இப்பெல்லாம் கேட்குறேன். அதுக்கு வந்து காரணம் வேறு யாருமே இல்லை, நானே தான். எனக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியா ஃபீல் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா பாட்காஸ்ட் போட்டு கேட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அப்படியே இல்லைன்னா ரொம்ப சேடா ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பாட்காஸ்ட், ஹிஸ்டரி பாட்காஸ்ட், மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப்க்கும் நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா பாட்காஸ்ட்ல நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய இன்டர்வியூஸ்ல ஆன்சர் பண்ண கூட எனக்கு பாட்காஸ்ட்ல கேட்ட நிறைய விஷயம் எனக்கு உதவுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லிசன் டு யுவர் பாட்காஸ்ட். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளவு வாட்டி இப்ப கூட பாருங்க எவ்வளவு வாட்டி திக்கி திக்கி தமிழ் கூட வராம நான் எடுத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் ஓடிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் யாரு சொல்றாங்களோ இல்லையோ, ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. நம்ம லைஃபே வேற கண்ட்ரில வந்து வச்சிருக்கீங்க, யாரால பண்ண முடியும்னு சொல்லுங்க? உங்களால முடிஞ்சிருக்கு. இது முடியும்னா உங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். இன்னும் 4 எபிசோட் தான் இருக்கு. நான் போட்ட எபிசோட் எல்லாமே பார்க்கணும்னா முன்னாடி போய் பாருங்க, இல்லைன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பின்னாடி போய் பாருங்க, இல்லைன்னா சைட்ல போய் பாருங்க, எங்கேயாச்சும் போய் பாருங்க. பட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you so much for all your support and see you soon. Remember, you only live once.